என் பெயர் மதிவதனி. நான் ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். பெற்றோர் பார்த்து நிச்சயித்த பாரம்பரியமான திருமணம்தான் எங்களுடையது. ஆரம்பத்தில் எங்கள் இருவருக்கும் பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லாவிட்டாலும், காலப்போக்கில் அந்த பந்தத்தை மனதார ஏற்றுக்கொண்டு மிக நிம்மதியாக வாழத் தொடங்கினேன். சில மாதங்கள் வாழ்க்கை எந்த பிரச்சனையுமின்றி அமைதியாக சென்றது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டதாகவே நான் நம்பினேன். ஆனால் போக போக என் கணவரிடம் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. என்னிடம் பேசுவதை அவர் முற்றிலும் தவிர்க்கத் தொடங்கினான். நான் எதை கேட்டாலும் சம்மதமில்லாத அலட்சியமான பதில்களே வந்தன. மருத்துவ பணியில் உள்ள வேலை பளுவாக இருக்கும் என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்க ஆரம்பித்தார். வீட்டில் இருக்கும்போதும் அவரது மனம் எங்கோ வெளியில்தான் இருந்தது. ஒரு நாள் அவர் குளிக்க சென்றபோது டைனிங் டேபிளில் இருந்த அவரது கைபேசிக்கு தொடர்ந்து குறுஞ்செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. ஏதோ ஒரு உள்மன சந்தேகம் என்னை தூண்ட நான் அந்த போனை எடுத்து பார்த்தேன். ஷாலினி என்ற பெண்ணுடன் அவர் மிக நெருக்கமாக பேசிய குறுஞ்செய்திகளும் அந்தரங்கமான புகைப்படங்களும் அதில் இருந்தன. ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்க வேண்டிய அனைத்து எல்லைகளையும் அவர்கள் தாண்டி இருந்தார்கள். தற்செயலாக அதை பார்த்த என் தலையில் இடியே விழுந்தது போலிருந்தது. என் கண்கள் கலங்கி தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. என்னை அவர் ஒதுக்குவதற்கான நிஜமான காரணம் அப்போதுதான் எனக்கு புரிந்தது. அவர் குளியலறையிலிருந்து வெளியே வரும் சத்தம் கேட்டதும் மனதை கல்லாக்கி கொண்டு போனை அதே இடத்தில் வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டேன். அவரிடம் நேருக்கு நேராக கேட்டு சண்டையிட மனதிற்குள் பயமும் பெருவளவும் இருந்தன. வழக்கம் போல அவர் சாப்பாடு ரெடியா என்று கேட்டார். நான் பதிலேதும் பேசாமல் அமைதியாக வேலைக்கு கிளம்பி சென்றேன். நான் எதையோ பார்த்து விட்டேன் என்பதை அவரும் உணர்ந்து கொண்டார். அதனால் அவரும் என்னை பற்றி எதையும் கேட்கவில்லை. அன்று மருத்துவமனையில் என்னால் எந்த நோயாளியையும் சரியாக கவனிக்க முடியவில்லை. மனவேதனை தாங்காமல் விடுப்பு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நேராக அருகில் இருந்த ஒரு கோவிலுக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து அழுதேன். அவரிடம் சென்று நியாயம் கேட்கலாம் என்று நினைத்தாலும் அதனால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லை என்றும் வீண் சண்டைகள்தான் மிஞ்சும் என்றும் எனக்கு தெரிந்தது. என் சொந்த காலில் நிற்கும் தைரியம் எனக்கு இருந்தாலும் நான் உண்மையாகவே நேசித்த ஒருவன் செய்த இந்த துரோகத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருடம் நாங்கள் ஒரே வீட்டில் அந்நியர்களைப் போலத்தான் வாழ்ந்தோம். அவரும் இதை பற்றி பேசவில்லை, நானும் கேட்கவில்லை. ஒருவேளை அவர் விவாகரத்து கேட்டிருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் என்னை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு அவர் வேறு ஒரு பொண்ணுடன் சந்தோஷமாக நேரத்தை கழித்து வந்தார். அந்த சமயத்தில்தான் எங்கள் மருத்துவமனைக்கு விக்ரம் என்ற மூத்த மருத்துவர் மாற்றலாகி வந்தார். அவர் என்னிடம் மிகுந்த அன்பாகவும் கனிவாகவும் பழகினார். என் முகவாட்டத்தை கண்டே நான் ஏதோ ஒரு தனிமையில் தவிப்பதை அவர் எளிதாக கண்டு கொண்டார். ஒரு நாள் அவராகவே என்னிடம் வந்து, "ஏன் இவ்வளவு மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு நல்ல துணை வேண்டாமா? உங்கள் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொள்ளலாமே" என்றார். நான் சோகத்துடன், "என் பெற்றோர் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்ற பயமாக இருக்கிறது" என்றேன். அதற்கு அவர் சற்றும் கூச்சமின்றி, "உங்கள் கணவர் இன்னொரு பெண்ணுடன் சந்தோஷமாக வாழும்போது நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஒரு ஆணுடன் ஏன் பழகக்கூடாது? அது உங்கள் தனிமையை போக்கும் அல்லவா" என்றார். நான் அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, என்னை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆண் கிடைத்தால்
நான் நிச்சயம் என் வாழ்க்கையை பரிசீலனை செய்வேன் என்றேன். உடனே அவர், ஏன், என்னை பார்த்தால் உங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லையா? உங்களை பார்த்த முதல் நாளிலிருந்தே எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் நீங்கள் திருமணமானவர் என்பதால் தயங்கினேன். இப்போது உங்கள் நிலைமையை பார்த்த பிறகு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை என்று கூறி என்னுடன் நெருக்கமாக வாழ விரும்புவதாக தெரிவித்தார். திடீரென அவர் அப்படி பேசியது எனக்கு அதிர்ச்சியை தந்தது. ஷிப்ட் முடிந்து விட்டது என்று கூறிவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன். ஆனால் அன்று இரவு முழுவதும் அவர் கூறிய வார்த்தைகளே என் மனதில் ஒரு நஞ்சை போல ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் மருத்துவமனையில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்த நேரத்தில் அவர் மீண்டும் என்னிடம் வந்து அதே கோரிக்கையை வைத்தார். என்னிடம் மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசுவது போல நடித்து தன் வலையில் வீழ்த்த முயன்றார். ஆனால் எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்தியது. நான் அவரிடம், நாம் இணைவதற்கு ஒரு சமூக அங்கீகாரம் வேண்டும். நீங்கள் என்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் நான் என் கணவரிடம் விவாகரத்து பெற்று உங்களுடன் வர தயார் என்று ஒரு நிபந்தனை விதித்தேன். அப்போதுதான் அவர் அந்த உண்மையை உடைத்தார். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது அப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது. மீண்டும் ஒரு முறை நான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து உள்ளம் உடைந்து போனேன். ஆனால் அவரோ எந்தவித கூச்சமும் இல்லாமல், அதனால் என்ன, உன் கணவன் இன்னொரு பெண்ணுடன் வாழும்போது நீயும் என்னுடன் பழகினால் என்ன தப்பு? அவர் தராத சுகத்தையும் அன்பையும் நான் தருகிறேன் என்று பேசி என்னை இன்னும் கொடூரமான பாதைக்கு இழுக்க முயன்றார். வீட்டிற்கு வந்த பிறகு நான் நிதானமாக யோசித்தேன். கணவன் என்ற பெயரில் ஒருவன் எனக்கு துரோகம் செய்து காயப்படுத்தினான். இப்போது அதே போல இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து நான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? சுயமரியாதையோடு வாழ ஒரு வழி இல்லையா? இந்த கேவலமான உறவு எனக்கு தேவையில்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்தேன். மறுநாள் என் முடிவை அவரிடம் தெளிவாக சொன்னேன். அப்போது வரை அன்பாக நடித்து பேசிய விக்ரம் தன் உண்மையான கொடூர முகத்தை காட்டினான். நாங்கள் பேசிய உரையாடல்கள், புகைப்படங்கள் எல்லாமே என்னிடம் ரெக்கார்டாகி இருக்கிறது. நீ என் பேச்சை கேட்காவிட்டால் இதை உன் கணவனுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் அனுப்பி உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டினான். அப்போதுதான் அவன் எவ்வளவு ஆபத்தான வக்ர புத்தி கொண்ட மனிதன் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் நான் அவனது மிரட்டலுக்கு பயந்து விடவில்லை. நான் அவனிடம் துணிச்சலாக, உன்னால் முடிந்ததை செய்து கொள். உன்னை போன்ற ஒரு மோசமான ஆணிடம் நான் தலை வணங்க மாட்டேன். நான் என் கணவரையும் விவாகரத்து செய்ய போகிறேன். நான் படித்து நல்ல வேலையில் இருக்கும் ஒரு மருத்துவர். என் சொந்த காலில் வாழ எனக்கு தகுதி இருக்கிறது என்று முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டு அந்த மருத்துவமனை வேலையை உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு வேறு ஊருக்கு சென்றேன். என் பெற்றோரிடமும் நடந்த உண்மைகள் அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி கூறி புரிய வைத்தேன். ஆரம்பத்தில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் என் வேதனையை புரிந்து கொண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். சட்டபூர்வமான விவாகரத்து நடவடிக்கைகளும் சுமூகமாக முடிந்தன. நாட்கள் செல்ல செல்ல என் மனக்காயங்களும் ஆறத் தொடங்கின. சில ஆண்டுகள் கழித்து என் பெற்றோர் எனக்கு மறுமணம் பற்றி பேசினார்கள். ஆரம்பத்தில் ஆண்களின் மீதே ஒருவித பயமும் நம்பிக்கையின்மையும் இருந்தது. ஆனால் என் கடந்த கால போராட்டங்கள் அனைத்தையும் அறிந்து, உங்களிடத்தில் யார் இருந்தாலும் இப்படித்தான் முடிவு எடுத்திருப்பார்கள். உங்களை மதித்து நடப்பதே என் கடமை என்று துணிச்சலாக முன்வந்த அர்ஜுன் என்பவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரது நேர்மையும் அன்பும் எனக்கு வாழ்க்கையின் மீது புதிய நம்பிக்கையை கொடுத்தன. என் பெற்றோரின் முழு சம்மதத்துடன் எங்கள் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. இப்போது நான் மிகுந்த நிம்மதியோடும்
மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து வருகிறேன். வாழ்க்கையில் துரோகங்களை சந்தித்து வீழ்ந்து விடாமல் சுயமரியாதையோடும் தைரியத்தோடும் நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் என் கதை ஒரு சிறிய நம்பிக்கையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.